எங்களது பெரம்பலூர் மாவட்டம் விவசாயத்தை முதன்மையாக கொண்ட மாவட்டம். வேப்பந்தட்டை வட்டத்தில் மட்டும் சுமார் 45,000 விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் மக்காச்சோளம், பருத்தி, நெல், கரும்பு, மரவள்ளி பயிர்கள் பெரும்பான்மையாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி ஊராட்சியில் சின்னமுட்லு நீர்த்தேக்கம் என்பது பச்சைமலையில் உற்பத்தியாகின்ற கல்லாறு பருவமழை காலங்களில் களமழையின் போது கல்லாற்றின் உபரிநீர் வெளியேறி வெள்ளாறு வழியாக வீணாக கடலில் கலக்கிறது. எனவே சின்னமுட்லு பகுதியில் நீர்த்தேக்கம் அமைப்பதன் மூலமாக நீரை சேகரித்திற்கு விவசாயத்திற்கும் கால்வாய் அமைத்து ஏரிகளுக்கும் குடிநீருக்கும் கொடுத்தால் அந்த பகுதியில் அரும்பாவூர், மேட்டூர், விஜயபுரம், தழுதாலை, பெரியமாபாளையம், பூலாம்பாடி, வெங்கனூர், கல்லப்பட்டி, கடம்பூர், வெங்கலம், கிருஷ்ணாபுரம், வெண்பாவூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் பயனுள்ள திட்டமாக இது அமையும். இது இங்குள்ள விவசாயிகள், விவசாய சங்கங்கள், பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நமது தாயில்லம் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருந்தார். எனவே அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து சின்னமுட்லு நீர்த்தேக்கத்தை அமைக்க ஆவண செய்ய வேண்டுமாறு தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திட்டம் அமைய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய ஆசை. அதற்காக தான் இந்த திட்டத்தை 2017 முதல் ஆய்வு செய்தோம். அதற்கு பிறகு அந்த மண் வாசம் எப்படி இருக்கிறது என்பதற்காக மறுபடியும் 2018 அந்த மண்களை சேகரித்து ஆழ்துளை கிணறு போட்டு அதை பரிசீலனை செய்தோம். அதுக்கு பிறகு கண்டினியூவாக பாருங்கள், 2017, 18, 19 டைரக்டர் ஆஃப் ஜியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள் நேராக வந்து இதை அந்த இடத்தை ஆய்வு செய்து ஒரு முடிவெடுத்தார்கள். இந்த திட்டத்தளத்தின் மேற்பரப்பில் தற்போது நிலமட்டத்திற்கு கீழ் 12 மீட்டர் ஆழம் வரை பல்வேறு அளவுகள் உள்ள கூழாங்கற்கள் மண் கலந்து காணப்படுவதாலும் அதற்கு கீழ் சிதையுற்ற பாறைகள் காணப்படுவதாலும் இத்திட்டத்தளத்தில் நீர்த்தேக்கம் அல்லது நீரை தேக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று 2022 அறிக்கையளித்தார்கள். எனவே பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாள கிராமத்தில் அருகே சின்னமுட்லு நீர்த்தேக்கம் அமைக்க கருத்துரு கைவிடுவதை தவிர வேறு வழி இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகரன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியாவது தாயில்லம் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பிற்கு இணங்க அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அயன்பேரையூர் கிராமத்தில் வெள்ளாற்றில் ஒன்றிய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 3 ஊடுருவல் கிணறுகளை அமைத்துள்ளது. இந்த திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 18.50 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைப்பதாக இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் தடுப்பணை கட்டும் திட்டத்தை கைவிட்டது. இந்த தடுப்பணை அமைப்பதன் மூலமாக சுமார் 15 கிராமங்களுக்கு குடிநீர் தங்குதடையின்றி கிடைக்கும். எனவே தமிழக அரசு நிதியின் மூலமாக தடுப்பணை அமைக்க அமைச்சர் முன் வருவாரா? அதே போல பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் கிராமத்தில் கோனேரி ஆற்றில் ஒரு தடுப்பணையும் விசுவகுடி நீர்த்தேக்கத்தில் இருந்து அன்னமங்கலம் ஏரிக்கு நீரை கொண்டு செல்ல வாய்க்கால் அமைத்து தந்து அந்த பகுதியின் விவசாய கோரிக்கையை அமைச்சர் அவர்கள் தீர்ப்பதற்கு அமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, வேப்பந்தட்டை பக்கம் வெங்கலம் கிராமத்தில் கல்லாற்றை குறுக்கே தடுப்பணை கட்ட முடியுமென்னு கேட்கிறார்கள். கல்லாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட 6.50 கோடி ஆகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அயன்பேரையூர் ஏரியை தூர்வாருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொள்ளளவு நிரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய தொகுதியை பொறுத்தவரையிலே 2021 6.57 கோடியிலே பண்டிகாபாடி கிராமத்தில் கல்லாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையும் 6.21 கோடியிலே களத்தூர் கிராமத்திலே ஒரு தடுப்பணையும் 2022-23 10 கோடியிலே பிரம்மதேசம் கிராமத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. கல்லாற்றின் குறுக்கே மேலொரு தடுப்பணை கட்ட தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகிறது. கழிவு நீரால் மாசுபட்டிருக்கின்ற காவிரி மற்றும் அதனுடைய துணையாறுகளை சுத்தப்படுத்துவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன் நடந்தாய் வாழி காவேரி என்ற திட்டம் தீட்டப்பட்டது. 934 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசினுடைய பங்கு 60%.
மாநில அரசினுடைய பங்கு 40%. நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக மாநில அரசினுடைய முன்னெடுப்பு இல்லை என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். மாநில அரசினுடைய நிலையை அமைச்சர் அவர்கள் விளக்குவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர், இன்னொரு தடவை அந்த காவேரி ஆத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் முயற்சி பண்ணி அது என்ன ஸ்டேஜ்னு கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். கரெக்டாக சொல்லிடுறேன். காவேரி மற்றும் அவருடைய துணையாறுகளை சுத்தப்படுத்துவதற்கு நடந்தாய் வாலி காவேரி திட்டம் தீட்டப்பட்டது 934 கோடி ரூபாயில். 60% ஒன்றிய அரசினுடைய பங்கு, 40% மாநில அரசினுடைய பங்கு. அதை நீங்களும் மானிய கோரிக்கையிலே தாங்கள் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்கள் ஒன்றிய அமைச்சருக்கு கேள்வி எழுப்பிய போது ஒன்றிய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கின்றார். மாநில அரசு முன்னெடுப்பு இல்லை, ஒத்துழைப்பு இல்லை என்கிற விதத்திலே அவர் கடிதத்தை கொடுத்திருக்கிறார். மாநில அரசினுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, நடந்தாய் வாடி காவேரி திட்டம் காவேரி மற்றும் அதன் 5 கிளைகள் ஆறுகள் திருமணிமுத்தாறு, தரபங்கா, பவானி, அமராவதி, நொய்யல் மாசுபடுவதிலிருந்து பாதுகாத்தல், புத்துயிர் பெற செய்தல், நீர் ஆதாரங்களை மேம்படுத்தல் ஆகியவற்றில் இத்திட்டத்தினுடைய நோக்கம். இத்திட்டத்தினை 2 கட்டங்களாக, கட்டம் 1 காவிரியாறு மேட்டூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரையில் மற்றும் அதன் 5 கிளை ஆறுகள். 2வது கட்டம் காவேரியாறு திருச்சியிலிருந்து கடல் முகத்துவாரம் வரையில் எனவும் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டது. கட்டம் 1 மொத்த மதிப்பீடு 934.301 கோடி. மத்திய அரசின் பங்கு 60%, அதாவது 560.581 கோடி. மாநில அரசின் பங்கு 40 கோடி, 373.72 கோடி. நிதியினை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சோளிங்கர் தொகுதி காவேரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் சட்டக்கல்லூரி துவங்க எந்த விதமான செயற்குறிப்பும் கிடையாது. எனவே அரசு முன்வராது. கேள்வி எழாது. மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோளிங்கர் தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மைய பகுதி உள்ளதால் இங்கு சட்டக்கல்லூரி அமைக்க உகந்த இடமான சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவேரிப்பாக்கம் பேரூராட்சி அருகில் அமைந்தால் ஏதுவாக இருக்கும். மேலும் எங்கள் மாவட்டத்தில் மாணவிகள் சட்டப்படிப்பில் சென்னை சட்டக்கல்லூரி அல்லது வேலூர் சட்டக்கல்லூரிக்கு செல்ல வேண்டியுள்ளதால், மேலும் ஆந்திர மாநிலம் சித்தூர் சட்டக்கல்லூரிக்கு செல்கிறார்கள். எனவே காவேரிப்பாக்கம் பகுதியில் அமைந்தால் மிக நன்மையாக இருக்கும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரிப்பாக்கத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்பாடியில் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியும், 52 கிலோமீட்டர் தொலைவிலே பட்டடைப்பெரும்புதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியும் அமைந்துள்ளது. மேற்படி அரசு சட்டக்கல்லூரிகளிலே 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு சட்டப்படிப்புகள் இன்றைக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. போதிய அளவு மாணவர்களுக்கான அனுமதிக்கு அங்கே இடம் இருக்கின்றது. எனவே காவேரிப்பாக்கத்திலே புதிதாக சட்டக்கல்லூரி துவங்குவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சோளிங்கர் நகராட்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகத்தில் சார்பு நீதிமன்றம் இதுவரை அமைக்கப்படவில்லை. போதிய இடவசதி உள்ளதாலும் தாலுகா உள்ளதாலும் சோளிங்கர் நகரிலே சார்பு நீதிமன்றம் அமைக்க அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சார்பு நீதிமன்றமோ எந்த ஒரு நீதிமன்றமோ அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு தானாக அதை செய்ய முடியாது. உயர் நீதிமன்றத்திலிருந்து அதற்கான பரிந்துரைகள் வந்தால் அதன் அடிப்படையிலும் நிதி ஆதாரத்தின் அடிப்படையிலும் அரசு பரிசீலித்து அந்த இடத்திலே ஒரு நீதிமன்றம் கொண்டு வர முடியும். எனவே சோளிங்கரை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்திலிருந்து பரிந்துரைகள் வந்திருந்தால் அது குறித்து
அரசு நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும். வேட்டவளம் மற்றும் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிகளிலே அதிக அளவில் புறம்போக்கு இடங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியிலே அதை கையகப்படுத்தி அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டினால் அந்த பகுதி மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டு அதை நகரமயமாக்கலே இன்றைக்கு நகரங்களில் இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்க காரணத்தினால் இப்படிப்பட்ட பேரூராட்சிகளிலேயும் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டினால் விலையும் குறைவாக இருக்கும், அந்த மக்களுக்கும் அது வசதியாக இருக்கும் என்ற வகையிலே அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்திற்கு அங்கே இடமில்லை. ஆனால் அரசாங்கத்துடைய இடம் இருந்து அந்த இடம் அரசு சார்பாக கொடுப்பதற்கு ஒப்புதலை தந்தால் நிச்சயமாக வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக நாம் இந்த கட்டிடத்தை கட்டலாம். ஆனால் அது அரசு குடியிருப்பாக, வாடகை குடியிருப்பாகத்தான் அமையும். எனவே அதை விற்பதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை வைத்து சம்பந்தப்பட்ட துறையோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலே 40 மாடி 50 மாடி அளவிற்கு கட்டிடங்களை கட்டி இடம் இல்லாத காரணத்தால் அரசு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகளை கட்டி தருகிறது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தனியார்கள் 60 மாடி 50 மாடி எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்கும் இப்படிப்பட்ட சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற நகரங்களெல்லாம் இட நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினால் அங்கேயும் 60 மாடி 40 மாடி அங்கே இருக்கிற இடத்திலே கட்டி அதை விற்பதற்கு அரசு முன்வருமா? இன்றைக்கு புதிய 3D நுட்பத்திலே வேலைகள் வேகமாக நடைபெறுகிற அளவுக்கு புதிய அந்த டெக்னாலஜியை கொண்டு வர முடியுமா? ப்ரீ காஸ்டிங் மூலம் அந்த வீடு கட்டுகின்ற பணிகளை விரைவுபடுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி ப்ரீ காஸ்டிங் கொண்டு வீடுகள் கட்டித்தரப்படுமா என்பதையும், வீடுகள் விற்காத இடங்களில் இருக்கின்ற அந்த வீடுகளை இடித்துவிட்டு அதில் இப்படிப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? ஏனென்றால் வீட்டு வசதி வாரியம் வீடுகள் கட்டினால்தான் வெளி மார்க்கெட்டில் வீடுகள் விலை குறைவாக இருக்கும். வீட்டு வசதி வாரிய வீடுகள் கட்டாவிட்டால் வெளி மார்க்கெட்டில் வீடுகள் விலை உயர்ந்து விடுகிறது. ஆகவே அதை உணர்ந்து நம்முடைய அரசு இப்படி வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்காக வீடுகளை கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்திற்கு இடம் இருக்கிற இடத்திலெல்லாம் முடிந்தவரை அந்த எஃப்எஸ்ஐ எவ்வளவு கூடுதலாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கூடுதலாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவருக்கு நிச்சயமாக முழுமையாக தெரிந்த ஒரு துறை. இதில் அந்த ரோடனுடைய அகலம் அதை பொறுத்து எவ்வளோ எஃப்எஸ்ஐ வாங்க முடியும், எவ்வளவு மாடிகள் போக முடியும். சப்போஸ் ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன அளவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பலவிதமான கட்டுப்பாடுகள் அதில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வைத்துத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அவர் சொன்ன அத்தனை கருத்துக்களும் மனதிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். ஆதனூர் ஊராட்சியிலே குறைந்த அளவே நெல் விளைச்சல் இருப்பதால் நடப்பு 2024-25 காரிப் கொள்முதல் பருவத்திலே நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி ஆரணி ஊராட்சி ஒன்றியம் ஆதனூர் ஊராட்சியில் சுமார் 2000 விவசாய குடும்பங்கள் உள்ளார்கள். ஒவ்வொரு நெல் சாகுபடி பருவத்திலும் சுமார் 500 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்கிறார்கள். மேலும் இங்கு விளையும் நெல் அறுவடை செய்து அந்த நெல் மூட்டைகளை அருகிலுள்ள வியாபாரிகளுக்கு விற்பனை செய்கின்ற நிலை ஏற்படுகிறது. இதனால் விவசாயிகளுக்கு தகுந்த விலை கிடைக்கவில்லை. இதனால் விவசாயிகள் அதிக பாதிப்படைகிறார்கள். விவசாயிகள் பாதிப்பு அடையாத வகையில் ஆதனூர் ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேள்விக்கு ஆதனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 7 கிலோமீட்டர் தொலைவில் ஆரியாப்பாடி மற்றும் தச்சூர் கிராமங்களில்
நேரடி கொள்முதல் நிலையங்கள் 6/1/2025 முதல் திறக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பாட்டுக்கு வந்து கொண்டுள்ளது. அதே மாதிரி ஆரியாபடி கிராமத்தில் 44 விவசாயிகளிடம் வந்து 234.6 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டும், தச்சூர் கிராமத்தில் 69 விவசாயிகளிடமிருந்து 268.84 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டும் 113 விவசாயிகள் வங்கிக் கணக்கில் 1,72,77,894 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நேரடி கொள்முதல் திறப்பதற்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினராக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதை திறப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைமையிலான அந்த குழு முடிவு செய்து தேவைப்படுகின்ற இடத்திலே நேரடி கொள்முதல் திறக்கப்படும். இந்த ஊராட்சிகளில் ஏற்கனவே நெல் கொள்முதல் நிலைக்கு அமைச்சர் கூறிய அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த இடத்தை ஆய்வு செய்ய ஆர்எம் அவர்களை அழைத்தார்கள். அவரும் ஆய்வு செய்து ஆதன கிராமத்தில் நேரடி கொள்முதல் நிலைக்கு அத்தனையும் தகுதி உள்ளது, நான் அரசுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று எடுத்து கூறி சென்றார். அவர் எடுத்து கூறி 1 ஆண்டு ஆகியும் இதுவரை நேரடி நெல் கொள்முதல் அமைக்கவில்லை. எனவே விவசாயிகளின் கருத்தை கொண்டு அமைச்சரவர்கள் மறுபரிசீலனை செய்து ஆதன கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் அமைக்க மீண்டும் அமைச்சரவர்களை தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவத்திலும் நான் கோரிக்கை வைத்து எங்களுடைய நுகர்வோர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துடைய ஆரம் வந்து இடத்த பார்த்துட்டு போனார்னு சொல்லியிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய கருத்தை ஏற்று அங்கே நேரடி கொள்முதல் திறப்பதற்கு சாத்தியக்கூறு இருந்தால் இன்றே சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அங்கே வந்து சென்று அதை ஆய்வு செய்து திறப்பதற்கு சாத்தியக்கூறு இருந்தால் விரைவிலே திறப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏரியிலே ஆக்கிரமிப்பு இருக்குமானால் அதை அகற்றுவதிலே தாமதமாகும். அவர்களுக்கு வேறு இடம் கொடுக்க வேண்டும், அது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி வேண்டும், அதுக்கு இடம் தர வேண்டும், அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும். இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் தூர்வாரி நடைபாதை அமைக்கலாம், அதற்கு நிதி தரப்படும். அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நீங்கள் நகராட்சித்துறைக்கு ஏதாவது உதவ முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு ஏரிக்கை நீங்கள் ஏதாவது 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தால் மிச்ச பணத்தை இந்த துறை ஏற்றுக்கொள்ளும். ஒன்று முழுமையாக துறை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு ஈ ராஜா. சங்கரங்கோயில் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள திருநீலகண்ட ஊரணி ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக நகரத்தில் உள்ள கழிவுநீர் தேங்கி மோசமான நிலையில் உள்ளது. திருநீலகண்ட ஊரணி குளத்தை தூர்வார என்னுடைய மேம்பாட்டு நிதியிலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். தாங்கள் மீதி தொகையை கொடுத்தால் உடனடியாக சரி செய்து தர அமைச்சரிடம் தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நமக்கு நாமே திட்டத்திலே நிதி இருக்கிறது. இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நமக்கு நாமே திட்டத்திலே யாராவது பெரிய நிறுவனங்கள் பங்கோடு வருவாமானால் நம்ம அவருடைய 1 பங்கு கொடுத்தால் 2 பங்கு நாமளே நிதி கொடுத்து செய்யலாம். இப்போது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒரு அனுமதி தந்தார். 3 ஆண்டு காலமாக நாங்கள் கேட்டு இப்போது தான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துறையூரில் இருக்கிற ஏரியை அதில் கழிவுநீர் கலந்தது. அது கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலாக ஏரி இருக்கிறது. கழிவுநீர் கலந்ததை அங்கே ஒரு எஸ்டி போட்டு சுத்தம் பண்ணி அந்த கழிவுநீர் ஏரியில் விழாமல் சுத்தமாக அது செய்து ஏரியில் தண்ணீரை தேர்க்கவும் அதே நேரத்தில் நடைபாதை அமைக்கவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய்க்கு மேலாக துறை செலவு செய்கிறது. எனவே ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் பதில் இருக்கிற ஏரியை சுத்தம் செய்ய வேண்டுமானால் எங்களால் நமக்கு நாமே திட்டத்திலும் அதுக்கு பணம் தர முடியும். எனவே ஏதாவது சிறு தொகை கொடுத்தால் கூட நமக்கு நாமே திட்டத்தில் எடுத்து செய்யலாம். மாண்புமிகு உறுப்பினர் எம்எல்ஏ ராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டது போல அவருடைய ஆகாய தாமரை நகற்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆகாய தாமரை அகற்றிவிடலாம். அவரும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த துறை இந்த ஆண்டு அதை எடுத்து செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி. அவைத்தலைவர் அவர்களே, நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் குடி தண்ணீர் ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேலாக தான் கொடுக்கப்படுகிறது. எனவே அமைச்சர் அவர்கள்
தினமும் நாகர்கோவில் பகுதியில் தண்ணீர் கொடுப்பதற்கு ஆவண செய்வாரா என்று தாங்கள் மூலமாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நாகர்கோவிலில் சொந்த மாநகராட்சியின் மூலமாகவும் தண்ணீர் எடுத்து கொடுக்கப்படுகிறது, ஷார்ட் போர்டு மூலமாகவும் எடுத்து கொடுக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் பல குழாய்களை மாற்றி ரெட்ரோஃபிட்டிங் முறையிலே குழாய்கள்லாம் மாற்றப்பட்டு தண்ணீர் கொடுக்குற நிலை இருக்கிறது. எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்லியிருப்பதை அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன காரணத்தால் அது தாமதப்பட்டிருக்கிறது, குறைவாக வருகிறது என்பதை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்து 10 நாளைக்கு ஒரு முறை இருப்பதை குறைந்து 5 நாள் 3 நாளைக்கு ஒரு முறையாக கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.